தலைப்பு செய்திகள். பிக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்றம், நாட்டை மேலும் பௌத்தமயமாக்கும் முயற்சி. தவிசாளர் நிரோஷ். பரீட்சைக்கு தோன்றிய மாணவர்கள் தமது விடைத்தாள்களை பார்வையிட உரிமையுண்டு. மேல்முறையீட்டு நீதிமன்றம். அவசரகால சட்டம் மேலும் நீடிப்பு. பொய் வாக்குறுதிகளை வழங்கி காலத்தை இழுத்தடிக்கும் அரசு. ஸ்ரீதரன் எம்பி. விரிவான செய்திகள். பௌத்தத்தின் பேரால் முன்னெடுக்கப்படும் பேரினவாதத்திற்குள் மட்டும் அரசு கட்டுப்பட்டிருக்கவில்லை. மேலாக பௌத்த துறவிகளின் பாரதூரமான குற்றங்களுக்கும் ஒழுங்கின்மைகளுக்குள்ளும் கூட அரசு கட்டுப்பட்டுள்ளது என்பதை குற்றமிழைக்கும் பௌத்த துறவிகளை எவ்வாறு நீதிமன்றங்களில் நிறுத்துவது என்ற ஜனாதிபதியின் ஏக்கம் புலப்படுவதாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்துள்ளார். யாழ் நகரில் உயர் அதிகாரத்தில் உள்ள பௌத்த பிக்கு ஒருவரால் சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டமையை கண்டித்து அரச தலையீடுகளின்றி சிறுமிக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என வலியுறுத்தி இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: நாங்கள் உண்மையான பௌத்தர்களையும் சிங்கள மக்களையும் மதிக்கின்றோம். ஆனால் இலங்கையில் பௌத்த உயர் பீடங்கள் பேரினவாதத்திற்குள் சிக்கி காணப்படுகின்றன. தேசிய இனப்பிரச்சினைக்கு அடிப்படை காரணம் இனவாதமிக்க பௌத்த பேரினவாத சக்திகளே. அனுராதபுரத்தில் சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டு குரலற்றவராக நீதியை கோரி நிற்கின்றார். நிலைமை இவ்வாறு இருக்க ஜனாதிபதி எவ்வாறு பௌத்த மத குருமார்களை நீதிமன்றங்களில் நிறுத்த என ஜனாதிபதி வேதனைப்படுகின்றார். சட்டத்தின் முன் சகலரும் சமன் என்ற அடிப்படையில் நாட்டை அரசாங்கம் வழிநடத்த முன்வர வேண்டும். உள்நாட்டு சட்டங்களின் பிரகாரமும் ஐநா உள்ளிட்ட சர்வதேச சமவாயங்களின் பிரகாரமும் சிறுவர்களை பாதுகாக்க அரசு கடமைப்பட்டுள்ளது. அப்படி இருக்க ஜனாதிபதி கோரும் பௌத்த துறவியர்களின் குற்றங்களுக்கு தனியான நீதிமன்றங்கள் என்பது நாட்டை மேலும் கீழ்நிலைக்கு கொண்டு செல்லும் பிற்போக்கான முயற்சியாகும். நாம் மதசார்பற்ற அரசியல் அமைப்பினை கோரும் நிலையில் பௌத்தத்திற்கு ஏற்கனவே அரசியல் அமைப்பில் காணப்படும் முன்னுரிமைகளிலிருந்து மேலும் ஒருபடி முன் சென்று குற்றங்களிலிருந்தும் விடுபாட்டினை அளிக்கும் முயற்சிகளை திரைமறைவில் அரசாங்கம் மேற்கொள்ள முயற்சிக்கின்றது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பரீட்சைகளுக்கு தோற்றும் மாணவர்கள் தமது விடைத்தாள்கள் மற்றும் புள்ளி விவரங்களை சட்டப்பூர்வமாக பெற்றுக்கொள்ள உரிமையுடையவர்கள் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பல்கலைக்கழக மாணவர் ஒருவரின் விடைத்தாள்களை வழங்க மறுத்து இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுவை நிராகரித்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த 2023 ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற திறந்த பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை பரீட்சையில் தோற்றிய தனது மகளின் விடைத்தாள்கள் மற்றும் புள்ளிகளை வழங்குமாறு ஆர். ஏ. ஜனக ரோஷான் ரணசிங்க என்பவர் விடுத்த கோரிக்கையை பல்கலைக்கழக நிர்வாகம் நிராகரித்திருந்தது. பொது பரீட்சை நடைமுறைகளின் இரகசியத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை இதனால் பாதிக்கப்படும் என கூறிய இந்த தகவல் பல்கலைக்கழகத்தினால் மறுக்கப்பட்டது. எனினும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவை நாடிய போது விடைத்தாள்களை வழங்குமாறு ஆணைக்குழு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்தே திறந்த பல்கலைக்கழக நிர்வாகம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விரிவாக விசாரித்த நீதிமன்றம் அனைத்து வகையான பொது பரீட்சைகளின் போதும் கல்வி நிறுவனங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு உட்பட வேண்டும் என திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அத்துடன் மதிப்பீடு செய்தவர்களின் அடையாளங்களை இரகசியமாக பேணி காப்பது, மாணவர்களின் விடைத்தாள்களை பாதுகாப்பது மற்றும் பெறுபேறுகளின் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றிற்கு இடையிலான முரண்பாடுகள் எழும்போது அதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளாக முகமது லாஃபர் மற்றும் பி. குமாரரத்தினம் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. இத்தீர்ப்பானது நாட்டின் கல்வித்துறையில் மற்றும் பரீட்சை முறைகளின் வெளிப்படைத்தன்மையையும் மாணவர்களுக்கான பொறுப்பு கூறலையும் சட்ட ரீதியாக உறுதிப்படுத்துவதில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக கருதப்படுகின்றது. இலங்கை முழுவதும் தற்சமயம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள அவசரகால சட்டத்தை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமாரநாயக்கவின் கையொப்பத்துடன் 2026 ஆண்டு மே மாதம் 28ஆம் திகதியிட்டு இலக்கம் 2490 கீழ் இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொது பாதுகாப்பு, மக்களின்
அமைதி மற்றும் பொது ஒழுங்கை பேணி பாதுகாப்பதற்கும் அதேவேளை ஒட்டுமொத்த பொதுமக்களின் அன்றாட ஜீவனோபாயத்திற்கு அத்தியாவசியமாக விளங்கும் விநியோகங்கள் மற்றும் சேவைகளை எவ்வித தடையுமின்றி தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கு ஏதுவாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி இந்த அறிவித்தல் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் தற்போதைய அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசமைப்பு மற்றும் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரங்களின் பிரகாரமே இந்த அவசர நிலை நீடிக்கப்பட்டுள்ளது என்று அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணி விடுவிப்பு தொடர்பில் பொய் வாக்குறுதிகளை வழங்கி காலத்தை இழுத்தடிக்காது மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செவிசாய்த்து உடனடியாக காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ், வலிகாமம் வடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக வைக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமண்டோ பங்களா முன்பாக 6வது வாரமாகவும் முன்னெடுத்த கருப்பு கொடி போராட்ட பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்தம் காரணமாக 36 வருடங்களுக்கு முன்னர் வலிகாமம் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் தங்களின் சொந்த மண்ணில் மீள்குடியேற அனுமதிக்கப்படவில்லை. தற்போதும் அந்த மக்கள் தமது உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலுமே தங்கி அவல நிலையை எதிர்கொண்டு வருகின்றனர். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் மக்களின் காணிகளை விடுவிப்போம் என கூறி ஆட்சி பீடமேறிய அனுர அரசு 2 வருடங்கள் கடந்தும் இன்னமும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. இந்த அரசு முன்னைய அராஜக அரசுகளை போன்றே செயற்படுகின்றது. இந்த காணிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக கையகப்படுத்தப்படவில்லை. மக்களின் பூர்வீக காணிகளில் இராணுவத்தினர் பெயரளவில் விவசாய பண்ணைகளை நடத்தி வருகின்றனர். அங்கு தோட்டம் செய்து சந்தைகளில் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சர்வதேச அமைப்புகள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இங்கு நேரில் வந்து பார்வையிட்டால் இங்கு இராணுவ முகாம்களுக்காக காணிகள் கையகப்படுத்தப்படவில்லை என்பது அப்பட்டமாக தெரியும். இந்த மக்கள் தமது சொந்த காணிகளில் விவசாயம் செய்து தங்களின் வாழ்வாதாரங்களை தாங்களே தேடிக்கொள்ள விரும்புகின்றனர். ஆனால் இங்கு தனியார் காணிகளில் இராணுவ வைத்தியசாலைகளை கட்டி தனியார் நிலங்களில் இராணுவம் விவசாயம் செய்கின்றது. இந்த காணிகளை உடனடியாக விடுவியுங்கள். எதிர்வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதி யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெறவுள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இதுவரை விடுவிக்கப்பட வேண்டிய காணிகளின் விவரங்களையும் இன்னமும் மீள்குடியேற்றப்பட வேண்டியுள்ள மக்களின் எண்ணிக்கை தொடர்பான விவரங்களையும் சமர்ப்பிக்குமாறு நாம் பாதுகாப்பு தரப்பிடம் கோரியுள்ளோம். அதன் அடிப்படையில் மக்களின் காணிகளை விடுவிப்பதற்கான தொடர் அழுத்தங்களை நாங்கள் அரசுக்கு வழங்குவோம். காலங்களை இழுத்தடித்து வெறும் வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு ஜனாதிபதி இந்த மக்களின் நியாயமான கோரிக்கைகளை செவிமடுத்து மக்களை உடனடியாக மீள்குடியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான ஈரான் நடத்திய போரின் காரணமாக நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டதை தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கான பிரம்மாண்டமான இறுதி சடங்கிற்கான ஆரம்ப கட்ட பணிகளை ஈரான் அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாக அதிகாரப்பூர்வமாக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. நேரம் இன்னும் உறுதியாக தெரியவில்லை என்றாலும் இறுதி சடங்கிற்கு தயாராவதற்கான ஒரு சிறப்பு தலைமையகம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு முகமைகள் தற்போது திட்டமிட்டு ஏற்பாடுகளை செய்து வருகின்றன என்று இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கான தெஹ்ரான் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் மோசன் மஹ்மூதியை மேற்கோட்காட்டி அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. 3 தசாப்தங்களுக்கும் மேலாக இஸ்லாமிய குடியரசை வழிநடத்திய கமேனி பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியன்று போரை தொடங்கிய அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் முதல் அலையில் கொல்லப்பட்டார். அவருடைய மகனும் அவருக்கு பின் வந்தவருமான மொஜ்தபா கமேனியும் இந்த தாக்குதல்களில் காயமடைந்தனர். மேலும் அவர் பதவியேற்றதிலிருந்து பொதுவெளியில் காணப்படவில்லை. மூத்த கமேனிக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியொன்று ஏப்ரல் மாதம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டிருந்த அரசு மரியாதையுடன் கூடிய இறுதி சடங்கை போர் காரணமாக நடத்த முடியவில்லை. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டவுடன் ஒரு பிரம்மாண்டமான விழாவை நடத்துவதற்கு தேவையான நிலைமைகளை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன என்றும் பரவலான பங்கேற்பு எதிர்பார்க்கப்படுவதாகவும் மஹ்மூதியை மேற்கோட்காட்டி அரசு தொலைக்காட்சி கூறியுள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் போர் நிறுத்தம் பெரும்பாலும் கடைபிடிக்கப்பட்ட வந்த போதிலும் மோதலை திட்டவட்டமாக முடிவுக்கு கொண்டுவரும் ஒரு உடன்பாடு எட்டப்படாமல் உள்ளது. வரலாற்றில் இன்று
1981 யாழ் நகரின் பல கட்டடங்கள் வாகனங்கள் நள்ளிரவில் இலங்கை காவல்துறையினரால் எரித்து அழிக்கப்பட்டன. யாழ் பொது நூலகம் அடுத்த நாள் தென்னிலங்கை குண்டர்களால் தீக்கிரையாக்கப்பட்டது. 2004 ஈழத்து பத்திரிகையாளர் ஐயாத்துரை நடேசன் மட்டக்களப்பில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2005 இலங்கை புலனாய்வுத்துறை உயர் அதிகாரி மேஜர் நிசாம் முத்தாலிப் கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2017 காபூல் நகரில் மேற்கொள்ளப்பட்ட வாகன குண்டு தாக்குதலில் 90 பேர் கொல்லப்பட்டனர். 463 பேர் காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.